புதனும் சூரியனும் இணைவதை புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் புத்தியும் வேலை செய்யும், இன்னொரு பக்கம் நிர்வாக திறமை பளிச்சிடும், இன்னொரு பக்கம் உங்களுக்கான தடைகள் விலகி உங்களுடைய ரூட் கிளியராக இருக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்தது போதும், இப்போ நீங்கள் உயர்வதற்கான காலம் வந்துவிட்டது. தயவு கூர்ந்து உங்களுடைய எண்ண ஓட்டத்தை உங்களுடைய உயர்வுகளை நோக்கி நீங்கள் செலுத்தினீர்கள் என்றாலே இந்த 2026 உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஒவ்வொரு தேதிக்குமே ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்கு. 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். இந்த மாதிரி நவ கிரகங்களும் எண்களை அடக்கம். அந்த எண்கள் ரீதியாக இந்த 2026 உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களே. ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம வரக்கூடிய 2026 உங்கள் ஒவ்வொருவருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னா எண் கணித ரீதியாக அதை பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய பிறந்த தேதி அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய பலன்கள் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். இப்போ யாரெல்லாம் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்திருக்காங்களோ அவங்களாம் சூரியனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அதே போல் 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்திருக்கிறவங்கெல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இது மாதிரி ஒவ்வொரு தேதிக்குமே ஒவ்வொரு ஆதிக்கம் இருக்குது. 3னா குரு, 4னா ராகு, 5னா புதன், 6னா சுக்கிரன், 7னா கேது, 8னா சனி, 9னா செவ்வாய். இந்த மாதிரி நவ கிரகங்களும் எண்களை அடக்கம். அந்த எண்கள் ரீதியாக இந்த 2026 உங்களுக்கு நல்லது பண்ணுமா கெடுதல் பண்ணுமா? ஏற்கனவே நிறைய பதிவுகள் நீங்கள் பார்த்து நொந்து போயிருப்பீங்க. ஏகப்பட்டது எனக்கு நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாங்க சார், அதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தெரியல, அவங்க சொல்கிறது தான் பெருசாக இருக்குது, ஆனால் அப்படி ஒன்றும் லைஃப்பில் அனுபவிக்கவே காணோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதில் நிறைய விஷயங்கள் துல்லியமாக உங்களுக்கு புரிய வரும். இந்த பதிவின் இறுதியில் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருந்திருக்கா அப்படிங்கிற தகவல்களையும் நான் சொல்கிறதா இருக்கேன். அது இலவச பொது பலன்களாக நான் ஒவ்வொருவருக்குமே அனுப்புகிறதா இருக்கேன். அதனால் இந்த பகுதியை முழுசாக பாருங்கள். இறுதியில் நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்களுக்கான குறிப்புகளை பார்த்துட்டு உங்களுடைய பிறந்த தேதியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். புதனுக்குரிய 5, 14, 23 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026 என்ன விதமான பலன்களை தரப்போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவாக சூரியன் அப்படிங்கக்கூடிய கிரகம் என்ன இந்த 2026 பிறப்பதே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கத்தில் தான் பிறக்குது. 2+0+2+6 இதை நீங்கள் எண்கணித ரீதியாக பார்க்கணும், கிரகங்கள் ரீதியாக பார்த்து குழப்பிக்காதீங்க. 2+0+2+6ங்கிறது 10 வரும். 1+0 1ஆம் எண் வரும். இந்த 1ஆம் எண் சூரியனை குறிக்கக்கூடியது. இது 5ஆம் எண்ணான புதனுக்கு உங்களுடைய தேதிக்கு மிகவும் நன்மையை பயக்கும். இது ஒருவேளை நீங்கள் ஜோதிட ரீதியாகவும் எனக்கு கருத்துக்கள் சொல்லுங்கள் சார்னு நீங்கள் கேட்டிங்கன்னா புத ஆதித்ய யோகம்னே சொல்லுவோம். புதனும் சூரியனும் இணைவதை புத ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் புத்தியும் வேலை செய்யும், இன்னொரு பக்கம் நிர்வாக திறமை பளிச்சிடும், இன்னொரு பக்கம் உங்களுக்கான தடைகள் விலகி உங்களுடைய ரூட் கிளியராக இருக்கும். உங்களுக்கான பாதை மிக சரியாக திட்டமிடப்பட்டிருக்கும். நீங்கள் ஜெயிப்பதற்காக ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாத்தில் போக போகிறீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். பட் இவ்வளோ நாள் அப்படி இல்லையே சார், நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேனே அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய அறிவு அடுத்தவர்களுக்கு பயன்பட்டது. உங்களை அறியாமலேயே நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு சீக்ரெட்ஸ் எல்லாம் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருப்பீங்க. உங்களுக்கே தெரியாது, உங்கள் கையில் இருந்த தங்கத்தை நீங்கள் அவன்கிட்ட கொடுத்துட்டு இப்போ புலம்பிகிட்டு இருக்கீங்கிறது நீங்கள் இழந்ததற்கு பிறகு தெரிந்திருக்கும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் போய் உதவின்னு கேட்கும்போது எட்டி உழைச்சிட்டு போயிட்டே இருக்கும்போது தான் தற்போதைய உலகமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ தான் அந்த ஞானோதயம்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏன்னா புதன்கிற கிரகமே அறிவுக்கான ஒரு கிரகம்ங்க. உங்களுடைய தேதியிலேயே அந்த புதன் இருக்காரு. அப்போ ஏதேனும் ஒரு வகையில் அந்த அறிவு வேலை செஞ்சுருக்கும் தான். ஆனால் என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களை அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு மற்றவங்க உங்களை குனிய வச்சு அவங்க பச்சை குதிரை தாண்டி அவங்க முன்னேறி போயிட்டே இருந்திருப்பாங்க. பட் இப்போ சூரியனுடைய ஆதிக்கம் வருவதனால் உங்களுக்கான புத்தி உங்களுடைய முன்னேற்றத்திற்காக வேலை செய்ய போகிறது.
நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலை உருவாகிவிட்டது அப்படின்னே சொல்லலாம். இறைவன் அதற்கு வழிவகுத்து விட்டார். இந்த காலகட்டத்தை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் இந்த ஆண்டு உங்களுக்கு உத்தியோக ரீதியாகவும் சரி, வியாபார ரீதியாகவும் சரி நல்ல உயர்வுகளை கொடுக்க போகுது. ஏன்னா ஒருவனுக்கு காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் சூரியன் தொழில்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனுடைய ஆதிக்கம் நல்லா இருந்தால் தான் உங்களால் ஒரு நல்ல பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும், உத்தியோகத்தில் காசு பணம் பார்க்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். பட் அதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இனிமேல் பட்டு யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, வாயை வைத்து கொண்டு சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் உளறி கொட்டுவது எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்தணும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்தது போதும், இப்போ நீங்கள் உயர்வதற்கான காலம் வந்துவிட்டது. தயவு கூர்ந்து உங்களுடைய எண்ண ஓட்டத்தை உங்களுடைய உயர்வுகளை நோக்கி நீங்கள் செலுத்தினீர்கள் என்றாலே இந்த 2026 உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகளை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடாகவே இந்த ஆண்டு இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான 2026க்கான எண்கணித பலன்கள். இதுவே உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்குமே எனக்கு கெட்டது இல்லாமல் நல்லது மட்டும் நடக்கணும் சார் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதற்கு உங்களுடைய பெயர் மந்திரம் மாதிரி செயல்படணும். மந்திரம் மாதிரி செயல்படும் பொழுது அது உங்களுடைய உடலை எந்திரமாக இயக்கும், உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். இன்னைக்கு வாழ்வில் ஜெயித்த எத்தனையோ பெரும் பணக்காரர்கள் அவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எண்கணித ரீதியாக தங்களுடைய பெயரை மாற்றி அமைத்து கொண்டவர்கள் தான். அவங்களுக்குன்னு ஒரு இயற்பெயர் இருக்கவே செய்தது. சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, அல்லது மியூசிக் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் 2 ஆஸ்கார் வின் பண்ண ஏஆர் திலீப்பாக இருந்தாலும் சரி, திலீப் தான் அவருடைய இயற்பெயர். அதே போல் சிவாஜி ராவ்ங்கிறது தான் சூப்பர் ஸ்டாரோடைய பெயர். ஆனால் இவங்க எல்லாருக்குமே அந்த பெயர் மந்திரமாக அமைஞ்சிச்சு இல்லையா? அதற்கு முன்னாடியும் அவங்களுக்கு திறமை இருந்தது தான். ஆனால் அந்த திறமைக்கேற்ற வாய்ப்புங்கிறது கிடைக்காமல் நிறைய அவதிப்பட்டவர்கள் தான் இங்கே அதிகம். ஆனால் அந்த திறமைக்கேற்ற அதிர்ஷ்டமும் வாய்ப்பும் கிடைக்க பெற்றவர்கள் கோபுரத்தின் உச்சியை தாண்டியும் வானத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. உங்களுக்கும் அது போன்ற ஒரு வாய்ப்பை இறைவன் இந்த 2026 வழங்குகிறார். அதனால தான் இந்த பதிவை நீங்கள் இப்போ இவ்வளோ நேரம் பார்த்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையுமே வெற்றி பெறுவதற்கு இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அந்த தலையெழுத்தை மாறும். இப்போ உங்களுடைய பெயர் எழுத்தில் திருத்தம் செய்ய தேவைப்படும் பொழுது அதை உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் தகுந்தாற் போல திருத்தம் செய்து கொண்டால் உங்களுடைய விதி அமைப்பே மாறும். இறைவன் தான் அதற்கு வழிவகுக்கிறார். ஸோ உங்களுடைய தற்போதைய பெயர் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதியையும் பெயரையும் கீழே தர்ற வாட்ஸ்அப்க்கு அனுப்பிச்சி விடுங்க. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமே அனுப்பிச்சி விடுங்க. அது சரியாகவே பலன் தரல சார், என்ன காரணம்னே புரியல, நிறைய உழைப்பை கொட்டுறேன் என் லைஃப்பில், ஆனால் உத்தியோகத்தில் உயர்வு இல்லை, வியாபாரத்தில் லாபம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் அனைவருக்குமே இதன் மூலமாக ஒரு பதில், ஒரு சரியான காரணம் என்னங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி திருத்தம் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன செய்யணுங்கிற என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இனிஷியலாக நான் கொடுக்கக்கூடியது தற்போது உங்களுடைய பெயர் உங்களுக்கு பலன் தருமா தராதா, இதற்கான பொது பலன்கள் இலவசமாக நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அது தவிர யாராச்சும் உங்கள் குழந்தைக்கு பெயர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுடைய குழந்தையுடைய பிறந்த தேதியும் அந்த குழந்தையுடைய பெயரையுமே எனக்கு அனுப்புங்க. இல்லை இப்போ தான் பிறந்திருக்காங்க நியூபார்ன் பேபினா குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், ஆண் குழந்தையா பெண் குழந்தையாங்கிறத மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. அவங்களுக்கான பொது பலனும் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.